இந்த பதிவில் நம்ம ஒரு ஆங்கர் ஃபாஸ்ட்னர் எப்படி அடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ என் கையில் ஒரு ஆங்கர் ஃபாஸ்ட்னர் இருக்குது. அந்த ஆங்கர் ஃபாஸ்ட்னர் நான் கொஞ்சம் கழட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வச்சுருக்க ட்ரில் பிட் அதுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு. ட்ரில் பிட் எப்படி மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணுன்னா, ட்ரில் பிட்டை எடுத்து அதோட பேக் சைடு வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்டோட அந்த எட்ஜு ரெண்டும் வெளியில் இருக்கணும். அப்போ தான் ஆங்கர் ஃபாஸ்ட்னர் ஃப்ரீயாக உள்ளே போகும். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலன்னா லைக் போட்டுங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே ட்ரில் பண்ணணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக ட்ரில் பண்ணிங்க. ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆங்கர் ஃபாஸ்ட்னர் எவ்வளோ தூரத்துக்கு போகணுங்கிறதையும் ட்ரில் பிட்டில் மார்க் பண்ணிங்க. நம்ம ஏன் மார்க் பண்ணால் ஒரு வேளை ஹோல் சைஸ் பெருசாகிட்டுனா ஷேக் ஆகுறதுல ஆங்கர் ஃபாஸ்ட்னர் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணால் அதை தாண்டி போகாது. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரில் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆங்கர் ஃபாஸ்ட்னரை உள்ளே அடிச்சிடலாம். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. 2 ஆங்கர் ஃபாஸ்ட்னரையும் நான் அடிச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா நான் ஒரு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த ஆங்கர் ஃபாஸ்ட்னர் அடிக்கிறேன். அடித்ததுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே டபுள் எண்ட் ஸ்பேனர் போட்டு இல்லை ரிங் ஸ்பேனர் போட்டோ அதை ஃபுல்லாக டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணுறப்ப தான் அதோட பேக் சைடு நல்லா விரியும். விரிஞ்சால் தான் நமக்கு ரிட்டன் வால்லேருந்து அது ரிவர்ஸ் ஆகாது. நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா திரும்ப நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நட்டு உள்ளே லாக் ஆகிருக்காது. இப்போ டைட் பண்ணுறதுனால நட்டு லாக் ஆகிரும். நம்ம எடுத்துட்டு திரும்ப நமக்கு என்ன வேணுமோ அதை வச்சு டைட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கழட்டிட்டு திரும்ப எனக்கு ஸ்டாண்ட் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. என் வெயிட்டையும் தாங்குது. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.